எபிசோட் 11. தலைப்பு: தந்தையின் ரகசியம். மருத்துவமனையின் ஐசியு வார்டுக்கு வெளியே மீரா நடுங்கும் கால்களுடன் நடந்தாள். அவள் இதயம் வேகமாக அடித்தது. அர்ஜுன் பின்னால் வந்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அறைக்குள் நுழைந்ததும் அவள் தந்தை ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்தபடி படுக்கையில் படுத்திருந்தார். அவர் கண்கள் மெல்ல திறந்தன. மீராவை பார்த்ததும் அவர் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. மீரா, வாமா. அவர் குரல் பலவீனமாக இருந்தது. மீரா அவர் படுக்கை அருகில் அமர்ந்தாள். அவள் தாய் வெளியே காத்திருந்தாள். அர்ஜுன் கதவருகில் நின்றான். உள்ளே வர அவர் அனுமதிக்கவில்லை. அப்பா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? டாக்டர் சொன்னாரே, ஷாக் என்று. தந்தை மெல்ல தலையை ஆட்டினார். அவர் மீராவின் கையை பிடித்தார். மா, நான் உனக்கு ஒரு உண்மை சொல்ல வேண்டும். இந்த ஆடியோ அர்ஜுன் சொன்னது. அது முழு பொய் இல்லை, ஆனால் முழு உண்மையும் இல்லை. மீரா திடுக்கிட்டாள். என்ன சொல்கிறீர்கள் அப்பா? தந்தை பெருமூச்சு விட்டார். அந்த லேண்ட், அது அர்ஜுனின் தந்தைக்கு சொந்தமானது. 15 வருடங்களுக்கு முன் நான் அந்த நிலத்தை வாங்கினேன். ஆனால் அது சட்டப்படி அவர்களுடையது. நான் கொஞ்சம் தவறு செய்தேன். பேப்பர்களில் சில மாற்றங்கள் செய்தேன். அர்ஜுனின் தந்தை இறந்த பிறகு அவன் என்னை தேடினான். அவன் என்னை பயமுறுத்தவில்லை. ஆனால் என் நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். மீராவின் உலகம் சுழன்றது. அப்படியென்றால் அர்ஜுன் என்னை என் சொத்துக்காக? ஆமா, ஆனால் அவன் உன்னை பார்த்த பிறகு மாறிவிட்டான். நான் பார்த்தேன். அவன் கண்களில் உண்மையான காதல் இருந்தது. நான் உன்னை கட்டாயப்படுத்தினேன். என் தவறுக்காக உன் வாழ்க்கையை பலி கொடுத்தேன். மீரா அழுதாள். அப்பா, நீங்கள் ஏன் இதை இப்போதுதான் சொல்கிறீர்கள்? நான் அவரை விட்டு விலக முடிவு செய்து விட்டேன். திருமணத்தை ரத்து செய்யப் போகிறேன். தந்தை அவள் கையை இறுக்கினார். வேண்டாமா, அவன் உன்னை உண்மையாக நேசிக்கிறான். நான் இன்று காலை அவனிடம் பேசினேன். அவன் அந்த நிலத்தை முழுவதும் என் பெயருக்கு திருப்பித் தரப்போகிறான். அவன் என்னை மன்னித்து விட்டான். மீரா திரும்பி அர்ஜுனை பார்த்தாள். அவன் கண்களில் வலி தெரிந்தது. அவன் உள்ளே வந்தான். அவர் அனுமதியுடன் அவன் மீராவின் அருகில் அமர்ந்தான். மீரா, நான் உன்னிடம் முழு உண்மையை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நீ என்னை வெறுத்து விடுவாய் என்று பயந்தேன். ஆனால் இப்போது எல்லாம் வெளியே வந்துவிட்டது. அர்ஜுன் மீராவின் கையை பிடித்தான். அவன் கை வெப்பமாக இருந்தது. மீரா அவன் கையை விலக்கவில்லை. நான் உன்னை முதன்முறையாக பார்த்த அந்த நாளில் உன் கண்களில் இருந்த தைரியம் என்னை மாற்றியது. அந்த சொத்து எனக்கு இப்போது ஒன்றுமில்லை. நீ மட்டும்தான் என் உலகம். மீராவின் கண்களில் புதிய கண்ணீர். அவள் அவன் மார்பில் சாய்ந்தாள். அர்ஜுன் அவளை இறுக்க அணைத்தான். அந்த அணைப்பில் மாதங்கள் காத்திருந்த ஆசை, வலி, மன்னிப்பு எல்லாம் கலந்திருந்தது. அவன் உதடுகள் அவள் நெற்றியில் பதிந்தன. மெல்ல அவள் கன்னத்தை நோக்கி இறங்கின. மீரா கண்களை மூடினாள். அவர்களின் உதடுகள் மீண்டும் சந்தித்தன. இந்த முறை முத்தம் மிகவும் உணர்ச்சி பொங்கியதாக இருந்தது. அவன் கை அவள் இடுப்பைச் சுற்றி இறுக்கியது. மீரா அவன் தன் சட்டையை பிடித்து இழுத்தாள். அவர்களின் உடல்கள் ஒன்றாக ஒட்டின. மழை துளிகள் போல அவர்களின் உணர்ச்சிகள் பொங்கின. அவன் உதடுகள் அவள் காதில் கிசுகிசுத்தான். நான் உன்னை இழக்க மாட்டேன் மீரா. எப்போதும் உன்னுடன் இருப்பேன். மீரா அவன் மார்பில் முகத்தை புதைத்தாள். நான் பயப்படுகிறேன் அர்ஜுன். ஆனால் உங்களை விட்டு போகவும் முடியவில்லை. அப்போது அர்ஜுனின் மொபைல் ஒலித்தது. அவன் எடுத்து பார்த்தான். அது அவன் ஆபீஸ் மேனேஜரிடமிருந்து. சார், ஷிவானி மேடம் ஆபீஸுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கிறார். அது உங்கள் தந்தையின் பழைய வில் பவர் மற்றும் மீரா மேடம் தந்தையின் பெயரில் இருக்கும் சொத்து பற்றிய முழு ஆதாரம். அவர் அதை ஊடகத்துக்கு கொடுக்கப் போவதாக சொல்கிறார்.
அர்ஜுன் முகம் வெளிறியது. அவன் மீராவை பார்த்தான். மீரா அவன் கண்களில் பயத்தை பார்த்தாள். என்ன ஆச்சு? அடுத்த எபிசோடில் ஷிவானி அர்ஜுனின் ஆபீஸில் ஒரு பெரிய டாக்குமெண்ட் கோப்பை வைத்திருக்கிறாள். அதில் அர்ஜுனின் தந்தை மற்றும் மீராவின் தந்தை இடையே இருந்த பழைய ஒப்பந்தம் மற்றும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அது வெளியானால் அர்ஜுனின் முழு பிசினஸ் சாம்ராஜ்யமே ஆட்டம் காணும். மீரா அர்ஜுனுடன் ஆபீஸுக்கு செல்ல முடிவு செய்கிறாள். ஆனால் அங்கே ஷிவானி ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை வெளிப்படுத்தப் போகிறாள். அர்ஜுன் உன்னை நேசிப்பது போல் நடிக்கிறான், ஆனால் அவன் இன்னும் என்னைத்தான் நேசிக்கிறான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த எபிசோட் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு வெளியாகிறது. ஷிவானி என்ன பயங்கர உண்மையை வெளியிடப் போகிறாள்? மீரா அர்ஜுனை நம்புவாளா அல்லது எல்லாம் மாறிவிடுமா? அதை தெரிஞ்சுக்க வேண்டுமா? அப்போ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். புதன்கிழமை மாலை 6 மணி. உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு பெரிய உந்துதல். மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோடில். வணக்கம்.